கர்த்தருடைய பிள்ளைகளை காலை பொழுதுல பிலிப்பியர் 4:9 தேவ வார்த்தையானது நம்மளை ஆறுதல் படுத்துகிறது. சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். நல்ல ஒரு வார்த்தை. யார் வீட்டில் இழப்பு இருக்குதோ, யார் வீட்டில் ஏமாற்றம் இருக்கோ, யார் வீட்டில் துக்கம் இருக்கோ, யார் சமாதானம் குலைஞ்சிருக்கோமோ, நமக்கு தேவன் வார்த்தை ஆறுதலை கொடுக்குது. நான் உங்கள் கூட இருக்கேன், சமாதானத்தை கொடுக்குற உங்கள் கூட இருக்கேன்னு ஆண்டவர் சொல்கிறார். இதோட கருத்து என்ன தெரியுமா? கிறிஸ்துக்கென்று நம்ம வாழும்போது தான் தேவன் நம்மளோட இருக்கிறார். நாம் தேவனை விட்டு பிரியலை, தேவன் விட்டு விலகி இருக்க சூழலை வந்தாலும் நம்மளை மீட்டு கொள்ளுகிறவராக இருக்கிறார். ரோமர் 16 அந்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 20-15 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்கும். ரோமர் 16:20 அப்புறம் பார்த்தீங்கன்னா 15ஆம் அதிகாரம் 30 இயேசு நம்ம கூட இருந்து சாத்தானை நசுக்கி போடுகிறாராமா. அதுதான் அது நமக்கு சொல்லி கொடுக்குது. அப்போஸ்தலர் 18:9-10 தேவ ஊழியம் செய்வர் கூடவே கர்த்தர் இருக்கிறாராமா. ஆகாய் 1:13 தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற தேவ மக்களை பலப்படுத்தி வெற்றி கொடுத்து கொண்டிருக்கிறாராமா. செப்பேனியா 1:12 தேவன் தம்மை தேடுகிறவருக்கு அவர் என்ன பண்ணுறாரு? போதுமானவராக இருக்கிறார். அவர் எங்கேயும் கைவிடுகிறவராக இல்லை. செப்பனியா 1:12 அது அழகாக சொல்லி கொடுக்குது. எரேமியா 1ஆம் அதிகாரம் 8-19 தேவன் தெரிந்து கொண்ட எரேமியாவை நான் சின்ன பையங்கிறாரு. இல்லை நான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு. தெரிந்து கொண்டவர்களே உண்மையான மக்களோடு கூடவே இருக்கிறார். யாத்திராகம் 13, 21, 22 கூட பார்த்தீங்கன்னா அங்கே வாக்குரைத்து மக்களை பாதுகாத்து அவங்களை வெளியே கொண்டு வந்து அக்கினி சம்பவம் மேக சம்பவமாகவே அவர்கள் நடத்திக்கிட்டு போகிறாரு. அவங்க மன தெளிவடைந்து ஒரு ஸ்தலத்தில் அமருகிற வரைக்கும் கர்த்தர் கூட இருந்தார். அப்போது சமாதான தேவன் நம்மோடு இருக்க நாம் செய்ய வேண்டியது என்ன? அதை கொஞ்சம் யோசிக்கணும். எசேக்கியேல் ராஜா பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்களில் 18:6-7 கர்த்தருடைய கற்பனைப்படியே நடந்தாருன்னு சொல்லியிருக்கு. அடுத்தபடியாக பவுலை பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 13:11 ஏக சிந்தையா சீர் நிறைந்தவராய் நற்சீர் நிறைந்தவராய் கர்த்தருடைய காரியத்திலேயே கவனமாக இருந்தாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது எரேமியாம் எடுத்திங்கன்னா 1 ராஜாக்கள் 11:38-34 இவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானது செய்தபடினால இந்த இடத்துல அவன் நின்னா அப்படின்னு சொல்லி கூடவே இருந்து கர்த்தர் தூக்கினார்னு வசனம் சொல்லுது. அவன் நாட்களில் சமாதானத்தை சந்தித்தான்னு வசனம் சொல்லுது. அடுத்தபடியாக தாவீதை பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வழியில் நடக்கும் பொழுது தான் அவர் தைரியமாக என்ன பண்ணுறாரு? சங்கீதம் 25:4-5 கர்த்தர் என்னோட கூட இருக்கார், என் மேய்ப்பராக இருக்கார், நான் கவலைப்படுதில்லைன்னு சொல்லி அறிக்கையிட்டுக்கிட்டே இருக்கிறான். அப்போ இன்றைக்கி சமாதான கர்த்தர் நம்மளோட கூட இருக்க வேண்டும் என்றால் நம்ம நடக்க வேண்டிய வழி என்ன? உத்தமம் இருக்க வேண்டும், உண்மை இருக்க வேண்டும், நீதி இருக்க வேண்டும், கர்த்தரின் பார்வைக்கு விக்கிரகத்து போகாதபடி தேவ வழியில் நின்று சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், தேவனை துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுது சமாதான கர்த்தர் நம்ம இருதயத்தில் ஆளுகை செய்கிறார். வாங்க நம்ம ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, உங்கள் சமாதானத்தால் உங்கள் நாமத்துக்கு ஏற்றபடி சமாதான கர்த்தர் எங்கள் இருதயத்தில் ஆளுகை செய்து எங்கள் கூட இருந்து நாங்கள் உங்களிடத்தில் சேரும் வரை உங்களது கரம் எங்களை அணைக்க வேண்டும் என்று எல்லாவற்றையும் பொறுப்பெடுக்கிற கர்த்தர் கடத்தில் ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்தி ஜெபித்து ஜெயம் எடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.